எல்லா தரத்து மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எல்ஜிபிடிக்யூஇக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலாக இல்லை. அதை மதிக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இது இன்னும் வெளியில் வர தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அது யாரால் முடியும்னா உங்களால் மாத்திரமே இது சாத்தியம். சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு இது ஆல்ரெடி 7 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, 7-8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது இப்போ 4th எடிஷன் என்னோட மக சாஷா அவங்க இதை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளில் இருந்தும் ஒரு 2000 படம் இவங்கக்கிட்ட வந்திருக்கு. இதில் 55 படம் வரைக்கும் செலக்ட் பண்ணி பேனலில் பேசி செலக்ட் பண்ணி அதை நாங்கள் இந்த 3 நாள் 7, 8, 9 அதை நாங்கள் ப்ளே பண்ணுறோம். படமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்து படமாக ப்ளே பண்ணி காட்டுறோம். அதில் 3 படங்கள் செலக்ட் பண்ணுறோம். 4 கேட்டகரியில் படங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவார்ட்ஸ் தரோம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா எல்லா தரத்து மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எல்ஜிபிடிக்யூஇக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த வருஷம் இதை அஃப்கோர்ஸ் அதை மதிக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இது இன்னும் வெளியில் வர தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அது யாரால் முடியும்னா உங்களால் மாத்திரமே இது சாத்தியம்.